குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 2.14 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ ரெப்ரசன்ட் 4.863 ஆன் த நம்பர் லைன். ஸோ 4.863 அப்படிங்கிற நம்பர் லைனில் நம்ம என்ன செய்யணும், குறிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்பர் லைன் வரைய வேண்டியிருக்கும். 1 2 3 4 நம்பர் லைன் வரைய வேண்டியிருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த கொஸ்டின் டைம் பிடிக்கும், கொஞ்சம் பொறுமையாக தான் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ சாய்ஸில் விடுறதும் இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறதும் உங்கள் விருப்பம். நான் இந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ முதல்ல இந்த நம்பர் எந்த 2 ஹோல் நம்பருக்கு இடையில் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ ஹோல் நம்பரில் 4.863ன்னு இருக்குது. அப்போது 4க்கும் 5க்கும் நடுவில் தான் இருக்குது, ரைட்? முதல்ல அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணி அதில் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஒவ்வொரு சென்டிமீட்டர்லையா ஒவ்வொரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 1வது சென்டிமீட்டர், 2வது சென்டிமீட்டர், 3வது சென்டிமீட்டர். ஏன்னா அப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் இடையில் கேப்பு கரெக்டாக 1 சென்டிமீட்டர் கிடைக்கும். பார்க்குறதுக்கு யூனிஃபார்மாக இருக்கும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். நீங்களாக ஒவ்வொரு பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா, ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் இடையில் கேப் அதிகமாகவோ கம்மியாகவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கேலை வச்சு அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்ன செஞ்சுக்கோங்க, ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் லைன் குறிச்சிக்கோங்க. -3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், -2லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு 4ம் 5ம் இருக்கணும், அவ்வளோதான் முக்கியம். ஸோ எந்த நம்பர்லேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம், எந்த நம்பர் வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், முடிக்கலாம். ஸோ இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, -3லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. -3 -2 -1 0 1 2 3 4 5. ஸோ அதே மாதிரி 4க்கும் 5க்கும் இடையில் 4ஐயும் 5ஐயும் நீங்கள் என்ன செய்யுங்க, மார்க் பண்ணி காட்டுங்க, அல்லது நல்லா ஒரு பெரிய டாட்டாக வைங்க. நம்ம வேறு கலர் பென்சில்லாம் யூஸ் பண்ண முடியாது இங்கே காமிச்சிருக்க மாதிரி. ஸோ நீங்கள் 4 and 5ஐ நல்லா கொஞ்சம் பெரிய டாட்டாவும் மற்ற நம்பர்லலாம் ஒரு சின்ன டாட்டும் வைங்க. ஸோ இங்கே போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த லைன் வரைஞ்சிக்கிடுவீங்களா, வரைஞ்ச பாது 2வது லைன் வரைங்க. இப்போ 4க்கும் 5க்கும் நடுவில் 10 டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? 4.1 4.2 4.3 ரைட் அப் டு 5 இதே மாதிரி வரையணும். ஸோ 4.0 5.0 இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன இருக்கணும், 10 சப் டிவிஷன்ஸ் இருக்கணும். இங்கே இருக்குது பாருங்கள், இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் டாட்டாக வரணும்னு அவசியம் இல்லை. ஸ்கேலை வச்சு இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இந்த 2 லைனை என்ன செஞ்சிட வேண்டியதான், ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஸோ இங்கே எனக்கு ஸ்ட்ரைட்டாக வரல, நீங்கள் கரெக்டாக ஸ்கேலை வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா 4ஐயும் 5ஐயும் வரைஞ்சிடலாம் இல்லையா? அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டிஜிட் என்ன இருக்குது பாருங்கள், 4.8. ஓகேவா? 4.86ன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது 4.8க்கும் 4.9க்கும் நடுவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், இங்கே 4.8 4.9 ரெண்டுக்கும் இடையில் டாட் பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அடுத்த ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிட்டு கண்டிப்பாக அங்கே அதே எப்படி இருக்கணும், 4.81 4.82 4.83 அதே மாதிரி 4.90 வர ஃபஸ்ட்டு பாயிண்ட் 4.80வும் கண்டிப்பாக வரையணும். ஸோ இந்த ஃபஸ்ட் லைனை 4.80 கூட எடுத்துக்கோங்க, இந்த லாஸ்ட் லைனை 4.9க்கு இடையில் எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்த டிஜிட் என்னங்கிறத பாருங்கள், 4.863 ரைட். அப்போது 4.861 4.862 4.863 ட்ரா பண்ணணும், ரைட்? 4.861 862 863 அப்படி 4.870 வரைக்கும் ஃபஸ்ட் நம்பர் 4.860வும் வரையணும். ஓகே, இப்போவும் இந்த நம்பரை இங்கேருந்து ஃபர்ஸ்ட் லைன் இங்கேருந்து லாஸ்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம என்ன வரையணுமோ அந்த பாயிண்ட் இங்கே கரெக்டாக இருக்கும், 4.863. அதை நல்லா மார்க் பண்ணி காட்டுங்க. இவங்க வித்தியாசம் தெரியணுங்கிறக்காக வேறு கலர் மார்க் பண்ணியிருக்காங்க, நம்ம வேறு கலர்லாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அதை கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணி காட்டுங்க, அல்லது அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி காட்டுங்க. ஓகே, ஸோ எப்படி ரவுண்ட் ஆஃப் எப்படி பண்ணணும், 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கிறோம், 4க்கும் 4.863 தான். அப்போ இது 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் 4.8க்கும் 4.9க்கும் இடையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் 4.86க்கும் 4.87க்கும் இடையில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்கிறோம் அடுத்த டிஜிட். அதுக்கப்புறம் 4.863 இந்த ரெண்டுக்கும் நடுவில் எக்ஸாக்டாக இருக்கிற வேல்யூவை நம்ம என்ன செஞ்சிடறோம், கண்டுபிடிச்சிடுறோம்.
ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த சொல்யூஷன்ஸ் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க. இங்கே நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே தான் சொல்யூஷன்ஸாக எழுத வேண்டியிருக்கும். எழுதணும்னு உங்கள் ஸ்கூல் டீச்சர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எழுதணும். தேங்க்யூ.